அப்பா இந்த இலையை பாருங்களேன், உள்ளக்கு பக்கத்தில் வரப்போ வந்து ஏதோ ஒன்று கருப்பா ஏதோ பூச்சியா என்னன்னு தெரிலங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுனா வந்து பார்க்கும் போல வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுதுங்க. இப்போ பாருங்க, இருங்க காட்டுறேன் பாருங்களேன். வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேக்ரோ லென்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வேஸ்ட்டான லேசரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மேக்ரோ லென்ஸ் நம்மளே வந்து உருவாக்கிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக உள்ளதை கூட வந்து மைனூட்டாக வந்து நம்மளால் கேப்சர் வந்து பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ரோ லென்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லேசர் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பவர் கம்மியாயிடுச்சு, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான லேசர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்ரோ லென்ஸ் வந்து செய்ய போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து மேலே உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், எடுத்தாச்சு, அழகாக எடுத்தாச்சு. இதை அப்படியே மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்க்கியூட் போர்டு, அதில் 2 பட்டன் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸ் வச்சுருப்பாங்க, அதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே ஒரு லென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்மளுக்கு அந்த மேக்ரோ லென்ஸு. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இதை வச்சுட்டு அப்படியே மெதுவாக திருகணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், திருகுது பார்த்திங்களா. திருக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அழகாக வந்து வரும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து மெதுவாக எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லென்ஸ் மாதிரி இருக்குங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. கீழே போட்டேன் பார்த்திங்களா, இது தாங்க. ஸோ இதுதான், இதை வந்து அப்படியே மெதுவாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்களேன், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ லென்ஸ் மாதிரிங்க, பயங்கர பவர்ஃபுல்லான லென்ஸாக தான் இருக்கும். பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் கைட்டை வந்து தொட்டோம் அப்படின்னா தூசி வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ மேக்ரோ லென்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வச்சு தாங்க பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலில் வந்து வச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இது வந்து எதனாலும் ரொம்ப ஜூம் பண்ணி காட்டும். பக்கத்தில் நார்மல் கேமராவில் பார்க்குறப்பயே நல்லா ஜூம் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து எடுத்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன ஊக்கு இருந்துச்சு அப்படின்னா ஊக்கில் வந்து ஃபிட் பண்ணலாம். அல்லடினா கம்பி, இந்த மாதிரி கட்டு கம்பியை வச்சு சுற்றி வந்து ரெடி பண்ணலாம். எந்த மாதிரினாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஊக்குக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ஊக்கை வந்து நான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். ஐயோ விழுந்துருச்சு பாருங்கள். இன்னொரு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணணும், அல்லைட்டினா வந்து லென்ஸ் வந்து இதாயிரும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிங்கன்னா தான் வந்து வைக்கும் போல வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மேக்ரோ லென்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து இதோட பவர் வந்து பயங்கரமாக இருக்கும். இதை நம்ம கேமராவில் வச்சு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நார்மலாக கேமரா இது நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நார்மலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் வந்து பண்ணாதுங்க. பாருங்களேன், இது நார்மலாக உள்ளது. இப்போ வந்து இந்த மேக்ரோ லென்ஸை மட்டும் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கவர் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கவர் எதுவும் வந்து தேவையில்லை. ஸோ இந்த இதில் வந்து கரெக்டாக வந்து வச்சு ஃபிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று வந்து குழியாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அந்த குழியாக உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து டேப் வந்து சுற்றிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆகிரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு டேப் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். ஒன்று ஒட்டியாச்சு பார்த்து. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் மூளை வந்து வெட்டி இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண மேக்ரோ லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக வந்து இந்த மேக்ரோ லென்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து நார்மலாக உள்ளது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கேமரா ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளராக தெரியுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோவில் இருக்குது. ஸோ இந்த லென்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால தான் பிளராக தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேட்டரியை வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து பாருங்கள் லெட்டர் வந்து சின்னதாக இருக்குது. இதை வந்து ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்க்கலாமா, இதை வந்து பக்கத்தில் வச்சு பார்க்கலாம். செமங்க, பாருங்களேன் அந்த லெட்டரை எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த இதில் உள்ள அந்த சில்வரோட டைப்பே நல்லா தெரியுதுங்க. AGW பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அந்த அப்படியே மைனூட்டாக வந்து பார்க்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தெரியுது. அந்த சில்வரே தேய்ச்சது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நல்லா தெளிவாக வந்து அவங்களால பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து மேக்ரோ வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்க. நம்ம வந்து அந்த இதை வந்து கரெக்டாக வைக்கணுங்க, அந்த பொசிஷன் பார்த்து வைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ வந்து வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து தெரியுது பாருங்கள்.
அந்த சில்வர் டைப்பே நல்லா காட்டுதுங்க, செமங்க. இதை வந்து இந்த லெவலுக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலுக்கு தான் நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு மேலே வரக்கும் போல பிளர் அடிக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு, ரொம்ப பக்கத்தில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த இலையை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இலையை வந்து பக்கத்தில் போய் பார்க்கலாமா? கொஞ்சம் லைட்டிங் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இலையை வந்து வைக்கலாம். பாருங்களேன், அந்த கருப்பு புள்ளியை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்மளால் பார்க்க முடியுது. சரி, சாரி, பேக் வந்து போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க, கருப்புள்ளி வந்து பார்க்கலாம். பாருங்களேன், இந்த கருப்பு இதை வந்து எவ்வளோ மைனூட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே நல்லா தெளிவாக வந்து நம்மளால் பக்கத்தில் வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நம்மளால் வந்து சூப்பராக வந்து பார்க்க முடியுது. அதோட ரேகமாக அதை கொண்டு வந்து பார்க்க முடியுதுங்க. ஆனால் வந்து நம்ம நார்மல் கண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்க்க முடியாது பாருங்கள். ஸோ அந்த லெவலுக்கு வந்து மேக்ரோ வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. இந்த இலையை வந்து பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச இலை, அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணலாமா? இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருங்க, ஏதோ இருக்குங்க. செம்ம, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த இலையில் பாருங்களேன், அந்த முடியாக இருக்கிற மாதிரி உள்ளதுன்னா செமையாக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க, செமங்க. இதை நான் இதில் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த லெவலுக்கு வந்து செம்மையாக தெரியுது. ஆனால் வந்து இது கண்ணுக்கே தெரியலைங்க, அந்த அளவுக்கு இருக்குது. மேலே சின்ன சின்ன முடியாக உள்ளதை வந்து நம்மளால சூப்பராக வந்து பார்க்க முடியுதுங்க. பாருங்கள், அந்த சின்ன சின்ன முடியை வந்து பாருங்கள், சின்ன சின்னதாக உள்ளதை வந்து செம்மையாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது. 100% வந்து பயங்கரமாகவும் இருக்குது. ஒரு குறைஞ்ச ரேட்டில் வந்து நம்ம சூப்பராக வந்து பண்ணிடலாங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இந்த இலையை வந்து டெஸ்ட் பண்ணலாமா? இந்த இலையை பாருங்களேன், உள்ளக்கு பக்கத்தில் வரப்போ வந்து ஏதோ ஒன்று கருப்பாக, ஏதோ பூச்சியா என்னன்னு தெரிலங்க, அதுக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுனா வந்து பார்க்கும் போல வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுதுங்க. இப்போ பாருங்க, இருங்க காட்டுறேன், பாருங்களேன். இதனால் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ரோ இதை வச்சு வந்து பார்க்கும் போல வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. செம சூப்பருங்க, இது செமையாக வந்து ஒர்க் ஆகுது. நான் நம்பவே முடியலைங்க, இந்த லெவலுக்கு வந்து தெளிவாக வந்து காட்டுது, செமையாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஊக்கை வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதோட சில்வர் டைப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அந்த சில்வர் இதை எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இருங்க, இப்போ பாருங்களேன், அந்த சில்வருக்கு மேலே உள்ள அந்த சின்ன சின்ன இதை கூட நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இத்தனைக்கு சின்ன சின்ன ஊக்குங்க பாருங்கள். அதுக்கு மேலே ஏதோ டாட்டாக இருக்குது, அதை வந்து அந்த கருப்பு அந்த சின்ன சின்னதாக இருக்கிறது, அந்த குழியாக இருக்கிறது, அதை கூட நம்மளால் இந்த ஊக்கில் வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து பாருங்கள், என் கையில் வந்து அந்த இதெல்லாம் வந்து பாருங்கள், அந்த சின்ன சின்னதாக இருக்கிறத வந்து செம்மையாக தெரியுதுங்க. அந்த தோலில் வந்து அந்த லைட்டாக சின்ன சின்ன சுருக்கம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இதழோட மேலே வந்து பார்க்கலாம், இதை வந்து கரெக்டாக வச்சு பார்க்கலாமா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது இதெல்லாம் இருக்குது, அந்த ப்ளூ வந்து நல்லா தெரியுது. அந்த இதெல்லாம் வந்து நல்லா பார்க்க முடியுதுங்க. அந்த ரேகையாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியுது. பாருங்களேன், அந்த ரேகையை வந்து சூப்பராக வந்து பார்க்க முடியுது. அந்த ப்ளூவாக இருந்து அந்த ரேகை வந்து பாருங்கள். எதானா கண்ணுக்கு வந்து பார்க்கும்போது வந்து அதை ஜூம் பண்ணி வந்து பார்க்குறதோட இது வந்து செம்மையாக எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த இலையும் பார்க்கலாம். இந்த இலையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியல. அந்த பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இதழ் வந்து நல்லா தெரியுதுங்க. அந்த சின்ன இதில் வந்து நல்லா வந்து மைனூட்டாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து எல்லாமே சூப்பராக வந்து நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ணோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் வந்து 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாம்சங் ஃபோனு, இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஜூமிங் எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து காட்டுது. இதே இது இப்போ உள்ள ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோவில் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஜூமிங் இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறது, பயங்கரமாக ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க எவ்வளோ மைன்யூட்டாக உள்ளது, சின்னதாக கூட வந்து சூப்பராக வந்து நம்மளால் ஜூம் பண்ணி வந்து எடுக்க முடியுது. நம்ம நார்மலாக வந்து மொபைலில் வந்து மேக்ரோ லென்ஸ் இருந்தாலுமே அதோட வந்து ஜூமிங்கை வந்து எடுக்கவும் இதனால் முடியுது. பார்த்துருப்பீங்க எந்த லெவலுக்கு வந்து சின்னதையும் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான லேசர் லைட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணது. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் பண்ணுறீங்க, அந்த மாதிரி லேசர் லைட் இல்லைன்னா கூட இது வந்து வெறும் 45 ரூபா தான். 45 ரூபா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான லேசர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸே சூப்பராக வந்து நீங்கள் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.